மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். சாணக்கியர் சொல்லாத கருத்தே கிடையாது. நம்ம முன்னாடி அப்படியே தேனொழுக பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, ஆதரவா பேசுவாங்க, நமக்காகவே அவங்க வாழ்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பின்னாடி என்ன பேசுவாங்கன்னா, அந்த அம்மா இருக்கு, இதனால் என்ன இப்போ நமக்கு, இவங்கள நமக்கு தெரியாதா அப்படின்னு புறம் பேசுவாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை நட்போடு வச்சுக்க கூடாது. அது எதுக்கு சமம்னு சாணக்கியர் சொல்கிறார் தெரியுமா? ஒரு பசும்பாலில் ஒரு சுரி விஷம் கலந்த மாதிரி. நீங்கள் ஒரு எவ்வளவு டன்னாக பால் வச்சுருந்தாலும் சரிதான், ஒரே ஒரு துளி விஷம் கலந்தா அவ்வளவு பாலும் எப்படி வீணாகுமோ அதே மாதிரி நல்ல நட்பு இல்லைன்னா வாழ்க்கை வீணாகிவிடும். இரண்டாவது, அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கணக்க முடியாது. பயமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது, நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் பொழுது பயங்கிறதே இருக்கக்கூடாது. ஒரு கிணறு இருக்குங்க, நீங்கள் ஒன்று நல்லா ஃபுல் எஃபர்ட் போட்டு தாண்டிட்டீங்கன்னா கிணத்தோட அந்த கரைக்கு போயிடுவீங்க. இல்லை பயந்துட்டு இங்கேயே நின்னீங்கன்னா நிற்பீங்க. பாதியில் கொஞ்சம் தைரியத்தோடு போனீங்கன்னா உள்ளார போயிடுவீங்க, கிணத்துக்குள்ளார. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். பயந்து நடுங்கி என்ன ஆகுமோ, சிலர் ரொம்ப கணக்கு போடுவாங்க, பேப்பர் வச்சுக்குவாங்க, எழுதுவாங்க, வாழ்க்கையில் இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாது குழம்புவாங்க. அப்படிலாம் குழம்பவே தேவையில்லை. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது நேர்மையாக இருந்தால், நன்றாக இருந்தால், உங்கள்கிட்ட உழைப்பு இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தால் தைரியமாக நீங்கள் போகலாம். அந்த தைரியம் மட்டும் இல்லைன்னா ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களால் சாதிக்க முடியாது. அதனால் உங்களது வேலைகளை தைரியமாக நீங்கள் நோக்கி செல்லுங்கள், வெற்றி பெறுங்கள். மூன்றாவது, மிகப்பெரிய குரு மந்திரம், உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. ரகசியம்ங்கிறது என்னன்னா, ஒரு பிறர் நம்ம என்ன சொன்னாலும் சரிதான், நம்மளுடைய நான் இனிமேல் செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆமாம் இவங்க இதை செஞ்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லாமல் இருக்கணும். உங்களாலே சொல்லாமல் இருக்க முடியலன்னா நீங்கள் சொன்னவங்க எப்படி அந்த ரகசியத்தை காப்பாற்ற போகிறாங்க? அதனால் அது அடுத்த வீட்டுக்காரவங்களோட இருக்கலாம், ஒரு பொதுவான விஷயமா இருக்கலாம், இல்லை இன்னொருத்தவங்களுடைய பர்சனலாக அந்தரங்கமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை, அந்த மாதிரி ரகசியங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. அப்படி பகிர்ந்துக்கிட்டால் அது ஒரு பொதுவில் வரும்போது அது அவர்களை பாதிக்கும். அதனால் ரகசியங்களை காப்பாற்றி மகிழ்ச்சியாக